வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்மதுல்லா உமர்ஜாயோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இங்கிலாந்து டீமை சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வெளியே அனுப்பிச்சு நம்ம பஞ்சாப் கிங்ஸோட வீரன் இங்கே ஒத்தால மாஸ் காட்டியிருக்கிறாரு. இப்ராஹிம் ஜாட்ரான் வேறு லெவலில் 150+ ஸ்கோர்ஸ் அடிச்சிருந்தாலும் இப்ராஹிம் ஜாட்ரானோட பெர்ஃபார்மன்ஸையே ஓவர் ஷேட் பண்ணுற அளவுக்கு பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்னு ரெண்டுலேயுமே மாஸ் காட்டிட்டார் அஸ்மதுல்லா உமர்ஜாய். ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 40+ ரன்னு, பவுலிங்கில் 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்து ஸோ வின்னிங் விக்கெட் அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு டிஃபெண்டும் பண்ணி மாஸ் காட்டிட்டார். ஏன்னா ஒரு கட்டத்தில் 15 பாலுக்கு 18 ரன் தான் அடிக்கணும், ரன்ன பால் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்த மேட்சை ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா அஸ்மதுல்லா உமர்ஜாய் அந்த இடத்துல டிஃபென்ஸ் பண்ணி கொடுத்து ஸோ டீம் ஆப்கானிஸ்தானை ஒரு மிகப்பெரிய லைனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இங்கிலாந்து அந்த இடத்துல அஃபிஷியல் நாக் அவுட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அஸ்மதுல்லா உமர்ஜாய் பஞ்சாப் கிங்ஸோட பிரைமரி ஆல்ரவுண்டராக இருப்பார். ஸோ இவர் மேக்ஸ்வெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸுக்கு இருக்க போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் பஞ்சாப் கிங்ஸோட ஓவர்சீஸ் செட்பேக் அப்படிங்கிறது இருக்க போது ஈவன் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸோட லேட்டஸ்ட் ஃபார்மும் செம்மையாகவே இருக்குது. சஷாங்க் சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ அவருடைய அந்த ஒரு டை பட்டேல் டோர்னமெண்ட்டில் 4 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்து அசத்தி இருக்கிறாரு, ப்ளஸ் 50 அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு. ஸோ அவருடைய ஆல்ரவுண்டர் ஷோ அப்படிங்கிறத இங்கே சூப்பராக காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சஷாங்க் சிங் டோட்டலி அவருடைய கேலிபர் அப்படிங்கிறதுல பெருசாக அவரை ஒரு ஃபினிஷராக தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற சைடில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் இந்த தடவை அவர் டொமஸ்டிக்கில் ஒரு ஆல்ரவுண்டராக எஃபெக்டிவாக இருந்திருக்கிறாரு. ஸோ மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் நீகல் வதீரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் 50 அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி சூப்பராக அசத்தி இருக்கிறாங்க. ஸோ நீகல் வதீரா ஒரு பிஞ்ச் ஹிட்டர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நம்மளுடைய முஷீர் கான் பார்த்தீங்கன்னா 28 ரன்னையும் அடித்து 2 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்து அவரும் ஒரு ஆல்ரவுண்டராக அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. ஸோ டோட்டலி பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பிளேயிங் லெவனில் பார்ட் டைம் ஆல்ரவுண்டர்ஸ் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டை பட்டேல் டோர்னமெண்ட்டாக எல்லோரும் செம்மையாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. முஷீர் கான்லாம் உள்ளே வந்தார்னா ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணலாமா, முஷீர் கானை பிரைமரி லெவலில் யூஸ் பண்ணுவாங்களா, சஷாங்க் சிங்கை ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக மாஸ் காட்டலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.